வணக்கம் நண்பர்களே. பராபவ தமிழ் வருட லக்ன பலன்கள். ஏற்கனவே தமிழ் வருட ராசி பலன்கள் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இந்த வருடம் பொதுவாக எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக அந்த பதிவில் சொல்லியிருக்கோம். பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த பதிவுகளில் லக்ன ரீதியாக இந்த வருடம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லக்னம் ராசி இதனுடைய வேறுபாடுகள் என்ன, இது எப்படியெல்லாம் செயல்படுது அப்படிங்கிறத ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலுமே இன்னுமே அந்த கேள்விகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. நிறைய பேருக்கு லக்னம் ராசி புரியுது, பட் எதை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக ரெண்டுமே ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஒரு ஜாதகம் இருந்தால் லக்ன ரீதியாகவும் சரி ராசி ரீதியாகவும் சரி அது பலன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். பட் என்னென்னா மேஜராக அதை ராசி ரீதியாக நம்ம அதை அக்செப்ட் பண்ணுவோம். லக்ன ரீதியான அந்த புரிதல்கள் அப்படிங்கிறதும் கொஞ்சம் குறைவு தான். ஸோ ராசி ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாதனால அதை ஈஸியாக அக்செப்ட் பண்ணவும் செஞ்சிடும். பட் ஒரு ஜாதகம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் லக்னம் ராசி மற்ற கிரக நிலைகள் எல்லாமே சேர்ந்து தான் வேலை செய்யும். அதனால் லக்னம் ஃபாலோ பண்ணுமா ராசி ஃபாலோ பண்ணுமா அப்படின்னு குழப்பலாம் வேண்டாம். ரெண்டையுமே ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டில் இருக்கக்கூடிய விஷயங்களும் கம்பைன் பண்ணி பாருங்கள். உங்களுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஸோ இந்த பதிவில் இந்த தமிழ் வருடம் லக்ன ரீதியாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். மேற்கொண்டு பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், இந்த லக்ன பலன்கள் அப்படிங்கும்போது அங்கே கண்டிப்பாக பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே கலந்த நிலைகள் தான் இருக்கும். அது எந்தெந்த விஷயங்களில் பாசிட்டிவாக இருக்குது, எந்தெந்த விஷயங்களில் நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறது தான் இந்த லக்னம். அதனால் இந்த ராசி பலன்கள் சொல்கிற மாதிரி எல்லாமே ஆகோ ஓஹோ அப்படின்னு லக்னத்துக்கு சொல்லவே முடியாது. ஸோ இது எதெல்லாம் நமக்கு சாதகமாக இருக்க போகுது, எதெல்லாம் நமக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த லக்ன பலன்களே. ஸோ அதை மனசில் வச்சுட்டு மேற்கொண்ட பதிவுகளை பார்க்கலாம். கன்னி லக்னம். கன்னி லக்னத்திற்கு இந்த பராபவ தமிழ் வருடம் ஒரு சாதகமான வருடமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். லக்ன ரீதியாக பார்க்கும்பொழுது பெரும்பாலான கிரக அமைப்புகள் உங்களுக்கு வலுவாகத்தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொருளாதாரம், உடல்நலம் சார்ந்த விஷயங்கள், அது சார்ந்த அலைச்சல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தவிர இந்த கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து மாதிரி விஷயங்கள் போயிட்டுருக்குது அப்படின்னாலும் அதுலேயும் ஒரு சரியான முடிவுகள் எடுக்க முடியாது. கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக கொடுக்கும். ஸோ இந்த மாதிரியான அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் தான் கன்னி லக்னக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும், குறிப்பாக இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில். மற்றபடி இந்த வருடம் மற்ற எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். ஸோ கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க வயது நிலைகளுக்கேற்ப ஒரு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். கெரியர் ரிலேட்டடாக பார்க்கும்போது கன்னி லக்னத்திற்கு இது ஒரு நல்ல ரிலீஃப் தரக்கூடிய ஆண்டாக அமைஞ்சிருக்கு. கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தொழில் வேலை உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சமீப காலங்கள் கொஞ்சம் படாதபாடுபடுத்தி இருக்கும். இது சார்ந்த விஷயங்கள்லாம் சமீப காலத்தில் சில மாற்றங்களையும் பார்த்து வந்திருப்பீங்க. ஆனாலும் பெரிய அளவில் எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை சொல்லக்கூடிய நிலைகள் தான் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த தொழில் வேலை உத்தியோக ரீதியாக 10 ரூபா வர்றதும் தெரிய மாட்டேங்குது, 10 ரூபா போகிறதும் தெரிய மாட்டேங்கிற மாதிரி தான். உங்கள் மூலமாக மற்றவங்க லாபம் பார்க்குறாங்களோ இல்லாமல் உங்களுக்கு பிரயோஜனமாக எந்த ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைகள் போய்கிட்டே இருக்கும். ஸோ கெரியர் ரிலேட்டடாக பெருசாக எதையும் செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் அப்படிங்கிறது கன்னி லக்னக்காரங்களுக்கு இருந்துட்டு தான் வந்தது. ஸோ அது இந்த பராபவ தமிழ் வருடத்துலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகுது. தொழில் வேலை உத்தியோகமாக சில முன்னேற்றம் தரக்கூடிய நிலைகளை பார்க்கலாம். இனி கொஞ்சம் நீங்கள் தைரியமாக எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் செய்யலாம். எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆகும். வெளியிலேருந்து இந்த போட்டி பொறாமைகள் எதிர்ப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் இனி பெருசாக இருக்காது. ஸோ இந்த கெரியர் ரிலேட்டடாக இந்த காம்படிஷன் பிரச்சனைகள்லாம் ரொம்ப ஈஸியாக சமாளிச்சுடுவீங்க. பெருசாக எதுவும் இருக்கவும் செய்யாது. அப்படியே வந்தாலும் அதை சமாளிக்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட சாதகமாகவே இருக்குது. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் கன்னி லக்னக்காரன் கொஞ்சம் கவனமாக, இது சார்ந்த விஷயங்களில் தேவையில்லாத அலைச்சல்கள், தொந்தரவுகள் அதிகமாகவே இருக்கும். குறிப்பாக இதில் நம்பகத்தன்மை அப்படிங்கிறது குறைவாக இருக்குது. ஸோ எதுவும் முழுசாக முடிகிற வரைக்கும் பொறுமையாக இருங்க. அவசரப்பட்டு இந்த விஷயங்களை மட்டும் முடிவெடுக்காதீங்க. ஸோ இந்த வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. அண்ட் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் முன்னாடியே சொன்னாமல் இந்த பொருளாதார விஷயங்களும் கொஞ்சம் ரிஸ்க் இருக்கத்தான் செய்யுது. அதாவது கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் வரவுகள் என்பது இருக்குது, ஆனால் வரவுகளுக்கு மீறி செலவுகள் அப்படிங்கிறதும் இருக்குது. குறிப்பாக இந்த சுப விரயங்களுடைய நிலைகள் கன்னி லக்னத்திற்கு அதிகமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது.
அதனால் நல்லதோ கெட்டதோ இந்த செலவுகளை தவிர்க்க முடியாத ஆண்டாக அமைஞ்சிருக்கு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீண் விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்களை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு ரொட்டீன் முறைகளில் பொருளாதார விஷயங்களை எதிர்பார்க்க முடியாது. திடீர் பண வரவுகள் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாம் செயல்பட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சரியாக பயன்படுத்திக்கங்க. ஸோ பொருளாதார விஷயங்களை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுனால இந்த கடன் சார்ந்த விஷயங்களால் ஈர்க்கப்படுவீங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணிக்கிறதே நல்லது. அவாய்ட் பண்ணிடலாம், ஃபுல்லாகவே தவிர்த்தலாம் அப்படின்னு நினச்சாலும் கூட திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நேரத்தில் சரி இந்த பொருளை வாங்க இஎம்ஐயில் போட்டலாம் அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிடும். ஸோ கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடன் சார்ந்த ஈர்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். அதே போல் இந்த ஒத்தையாரட்டையாக பார்க்குற விஷயங்கள் இதுலேயும் கன்னி லக்னக்காரன் கொஞ்சம் கவனமாக இருங்க. இதெல்லாம் காசு போடுங்க, நாளைக்கு இப்படி வந்துடும் அப்படி வந்து ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க, அனலைஸ் பண்ணி எதாக இருந்தாலும் செய்யுங்க. ஸோ இந்த பொருளாதார நிலைகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. இது வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணவும் முடியாது, பட் அதே நேரம் காஷியஸோடு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கன்னி லக்னத்திற்கு ஒரு சாதகமான நிலைகள் தான். பட் கொஞ்சம் தடை தாமதங்களோடு இந்த விஷயங்கள் வேலை செய்யும். இந்த வீடு நிலவரங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வாகன ரீதியான விஷயங்கள், இல்லை வேறு ஏதாவது அசட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எல்லாமே உங்களுக்கு சாதகமான நிலைகளாக தான் இருக்குது. உங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய விஷயங்களாகவும் அது செயல்படும். பட் எடுத்தவங்க ஒருத்தவங்க அதை செய்ய முடியாது, பொறுமையாக தான் டீல் பண்ணி ஆகணும். பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு செயல்படுது. ஆதாயம் நிச்சயமாக உண்டு, பட் அவசரப்படாதீங்க. இந்த அசட்ஸ் வச்சு வருமானம் பார்க்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த வருடம் ரொம்ப சாதகமான நிலைகள் தான் இருக்குது. நல்ல வருவாய் அப்படிங்கிறதும் இருக்கும். குடும்ப விஷயங்கள், காரியங்கள் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களாகத்தான் இருக்கும். பட் பெருசாக நெகட்டிவாக எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. பட் குடும்ப வாழ்க்கை ஏற்ற இறக்கங்களாக காணப்படும். அதனால் சூழ்நிலை சந்தர்ப்பத்தை நம்ம அனுசரித்து போய்க்கோங்க. குடும்ப விஷயங்கள், காரியங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் அதை எப்படியோ சமாளித்து நல்ல விஷயங்களே பார்க்கலாம். குடும்ப தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தி ஆகிட்டு இருக்கும். குடும்ப உறவுகளுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் ஒத்து வருவாங்க, ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருப்பாங்க. பட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா பெருசாக நெகட்டிவாக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல, எல்லாம் ஓகே தான். அப்பப்போ சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது வந்து போயிட்டு இருக்கும். அது இதெல்லாம் பெருசு பண்ணாமல் இருந்துட்டிங்கனாலே இந்த குடும்ப விஷயங்கள், காரியங்கள், குடும்ப உறவு நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சுமூகமாக தான் இருந்துகிட்ருக்கும். பெரும்பாலும் எல்லா விஷயங்களும் சமாளிக்கக்கூடிய நிலைகள் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் சிறப்பாகவே இருக்குது. கணவன் மனைவி உறவுகள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காரியங்கள் இதெல்லாமே சிறப்பாகவே இருக்குது. குழந்தைகளுடைய வாழ்க்கை நிலை முன்னேற்றம் இதெல்லாமே நல்லபடியாகவே இருக்குது. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட திருப்திகரமாகவே இருக்குது. குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள், காரியங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள், காரியங்களும் கன்னி லக்னத்துக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் தான் இருக்கும். உங்கள் முன்னாடி ஒன்று பேசுவாங்க, முகத்துக்கு பின்னாடி போய் இன்னொன்று பேசத்தான் செய்வாங்க. அதெல்லாம் சரி தப்புனாலாம் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருந்தால் பிரயோஜனமே இருக்காது. ஆல்ரெடி இது அப்படி தான் போயிட்டுருக்கு. பட் இது நாள் வரைக்கும் சமாளிச்சுட்டு வந்துட்டீங்க. பட் இப்போ வந்து சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இவங்களுடைய விஷயங்கள், காரியங்கள் எல்லாமே கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக தான் இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அனுசரிச்சுக்கோங்க, இல்லைனா அவாய்ட் பண்ணிவிட்டு போயிடுங்க. இந்த ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுல எந்த ஒரு பிரயோஜனமே இருக்காது இவங்க விஷயத்தை பொறுத்த வரைக்கும். மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த வருடம் ஓகே தான், பெருசாக டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்லை. இந்த இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் மாணவர்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. இந்த மேல் படிப்புகள், பட்டப்படிப்புகள், இந்த வெளிநாடுகளுக்கு போய் படிக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த உயர்கல்விகள் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இல்லைனா அடிஷ்னலாக சில டெவலப்மெண்ட்டுக்காக ஏதாவது விஷயங்கள் நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் இந்த வருடம் ரொம்ப சாதமாக தான் இருக்கும். பொதுவாகவே இந்த கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கன்னி லக்னக்காரன் ரொம்ப சிறப்பான வகையில் கை கொடுத்துட்டு இருக்கு. ஸோ ஓவராலாக கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான நிலைகள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. ஒரு சில விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.